ஓவியத்திற்கு சொன்னால் பல்லவர்கள் சொல்வார்கள், கற்பிற்கோர் கண்ணகி, வீரத்திற்கோர் செங்குத்தவன், விநாயகத்திற்கோர் கரிகாலன், நீதிக்கோ மதுரை சோழன், நேர்மைக்கோ ஒரு ராஜேந்திரன். ஓர் புறாவின் உயிரை காப்பாற்ற வேண்டும் காரணத்துக்காக தான் பெற்ற செல்வ குமரனையே முன்னாள் உத்தம சிவசக்கரவர்த்தி அப்படி நல்லவர்களானாலே நாம் தாய்த்தினாலே இந்த தாய்த்தி நாட்டில் இதுதான் மணிமொழி நாடு. இந்த மணிமொழி நாட்டில் சின்னஞ்சிறு வயது ஐயா நாடு சென்று என் தாயகம் செல்ல வேண்டும். எங்கெல்லாம் அதவன் நடக்கின்றதோ தப்பிமா தமிழே உயிராகும் தாயகம் உறவாகும் தமிழை சென்று நாட்டு மக்களை எனக்கு முன்பா இருப்பான் காவலன். நான் வருவேன் என்று வழிமீது எழுந்து கலந்துப்பான். இதுவரையிலும் மாதிரி கணவனே அதே மாதிரி இந்த எஜமான் வருவார் வருவார் என்று வழிமீது எழுதுகிறார். நாட்டு காவலர் சின்ன சிறு வயதிலே உன்னை பிரிந்துவிட்டு அயல் நாடு சென்று இதற்காக பல பட்டங்கள் கொடுத்துவிட்டு என் தாய் வந்துள்ளேன். நம் நாட்டில் நீர்வளம், நிலவளம், புலிவளம் இருக்கும் மக்களுக்கு எவ்வித திறமையில்லையே. வாழ்வே இது நாடகமாகும் வாழ்ந்து காட்டுவேன் நாடகமே. இது சத்தியோ
பூலோகம் வந்து விட்டோம். பாரிஜாத மலரை பறித்து விட்டோம். ஆரமாக தொடுத்து தேவலோகம் செல்ல வேண்டும். தேவலோகம் செல்லும் வழியிலே ஆடி பாடிக்கொண்டு செல்ல வேண்டும். போல குறித்தோல காத்திலே ஆடுது கண்ணன தேடுது, பாலையிட மால வாசலில் ஆடுது வேலையை கொடுது. ஓலக்குறித்தோடு வாசலில் ஆடுது கண்ணன தேடுது, வாழையில வாழ வாசலில் ஆடுது கண்ணன போடுது. அவளோட அழகான பெண்களுக்கு வைகிறான் அந்த பெண்களை பார்த்து தேடி செல்லும் சமயத்துல அதோட அழகான பெண் ஒருத்தர் பாட்டு பாடிட்டு போறா. அவன் யார் எவரு பார்க்கலாம், அவளை பின்தொடர்ந்து போகலாம். செல்கின்றான். பின்தொடர்ந்து ஒரு பொய் அசுரன் செல்கின்றான். என்னால் இல்லையா, யார் என்று பார்க்க வேண்டும். அப்பெண் கற்பை காப்பதுடன் பின்தொடர்ந்தே செல்கின்றான்.
என்னடா திக்குவாயா அட கடவுளே பத்திரமா சொல்லு யாருடா என்னடா இது நான் அழகா இருக்கிறா வாய் நாம 7 மணிக்கு ஏறி வருதுடா வயசு கேளுங்க ஓயில ஒழுங்குதான் இருக்கு எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்குண்ணா. அவனை பார்த்தாலே பயமா இருந்து எப்படியாவது எனக்கு காப்பாத்தணும். அவங்கள பார்த்தா தெய்வத்தை பார்த்தா போல இருக்குண்ணா. என்ன காப்பாத்தி விடுங்க. காப்பாத்தணுமா நீ அவனை குடிச்சிட்டு என்னடா பிரச்சனையா பார்த்து மூஞ்ச பார்த்துதான் மூஞ்ச பார்த்துதான் ஒளிவு போச்சு நீ அழகாக்குற நீ நின்று பேசுன்றாங்க மூஞ்ச பார்த்து கேவலமாக்குது நீ அழகா வைக்கிறா இப்பொழுது நான் யார் என்றுதான் தெரிய வேண்டும். நானும் இந்த சபையிலே தேவ லோகத்திலே நாட்டியமாடும் நாட்டியமாதர்கள் பொருவலாக அரம்பை என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகின்றேன். தேவபாமாயின் மனைவி இந்திராணி அம்மாவிற்கு பிறந்த நாள் விழாவிற்காக பாரிஜாத மலர்களை படித்து வர வேண்டும். இந்த வருடத்தில் உன் முறைதான் அம்மா என்று விட்டார். அதன் படியே என் பூலோகம் வந்தேன். பாரிஜாத மலர்களை பறித்தேன். பாரிஜாத மலர்களை பறித்து ஆழமாக கொடுத்து விட்டேன். ஐயா நான் செல்கிறேன் ஐயா. எங்க போறா உங்களோட தாய் இவ்வளவு நேரம் கேட்டீங்களா இவரு அம்மாக்கியா பாரிஜாத மலர் அப்புறம் எடுத்து கொடுத்துக்கிறான். ஐயா நானும் ஒரு கன்னி பெண் நானும் ஒரு கன்னி பையன் தன்னன் தனிமையிலே இந்த மலர் வனத்திலே ஆடி பாடி கொண்டு செல்கின்றேன். என்ன பண்ணுவாங்க ஐயா அது மட்டும் இல்ல காலையில ரஜகம் பண்றாங்க காலையில பஸ்ஸுக்கு டிக்கெட்டே நான் தான் போட்டா 150 ரூபாய் கொடுக்கல 150 ரூபாய் 50 ரூபாய் வச்சுக்கல செய்யாரு நாடுக்கு போயிட்டு பிலாக்க வாங்கிச்சுக்க கேட்டா இங்க கூட கல் விற்கிறாங்க நானாடா குடிப்பேன் அடா பாவி குடிய கெடுக்கும் உன்னை குடிச்சேன்னு சொல்லல நீ வாங்கி குடிச்ச ஒரு ஆளுங்க 150 ரூபாய் குடுத்தா நான் போயிடுவேன் குடிகார கம்யூனிட்டிய ஏன்டா குடி அழிஞ்சு போற என்ன மாதிரி குடிக்காம இருந்தாண்டா அந்த மாலை அவரு எங்க எங்க புளி வரலையோ மாம்பா போயிட்டு அப்படியே போய் நடக்கும் குடிப்பேன் நான் தேவலோகம் செல்ல வேண்டும். பிறந்த நாள் விழாவிற்காக நான் மாலை எடுத்து செல்ல வேண்டும். எனக்காக அனைவரும் காத்துக் கொண்டிருப்பார்கள். தேவாலோகம் அப்புறப்பா அந்த தேவந்தனை அப்புறம் சந்தி ஐயா நீங்கள் இப்படியெல்லாம் என்னிடம் அகட விகடமாக உரையாடுகிறீர்களா? நீங்கள் யார்? நீங்கள் எந்த ஊர்? உங்கள் திருநாமம் என்ன? நானா என் அண்ணன் பேரு வீரபத்ராசூரன். வீரபத்ராசூரன். என்னோட பேரு திண்டியசூரன். ஐயோ ஐயா நீங்கள் ஒரு கொடி அரக்கனா? ஆமாங்க ஐயா நான் அந்த வழியை பார்த்து தெரிகிறேன். என்னை விட்டு விடுங்க ஐயா. நீ போன ஆமாய்யா நீ போனதானா? ஆமாம் ஐயா. சரி நீ போ. எனக்கு ஒரு ஆசை அதை நிறைவேற்றிட்டு நீ போயிடு ஐயா. அதை ஒண்ணு உங்களோட ஆசை என்னவென்று சீக்கிரம் என்னிடம் உரைத்து விடுங்கள் ஐயா. நான் செல்ல வேண்டும். உன்னை என்ன ஆசை தெரியுமா? உன்னை பார்க்கும் பொழுது அப்படியே உன்னை கட்டி முடிச்சு அப்படியே உன்னை உன்னோட கிஸ் அப்படியே அடிக்கிற போலக்குது. அடச்சி அற்ப பதரே. நான் மாற்றம் தடுத்த மல்லிகையடா. நானோ தேவலோகத்து பெண்மணி
நீயோ சாதாரண ஒரு கொடிய அரக்க குலத்திலே பிறந்த அரக்க நாய். உனக்கு நான் முத்தமிடுவதா? என்னை பகல் கனவு காண்கிறாயா? பொண்ணு தானே சொல்லாய் மலை பொண்ணாங்க ஐயா நாட்டியம் வேண்டாம் ஐயா. ஆம்பளை தானே தகாத வார்த்தையெல்லாம் பேசி என்னிடம் எனக்கு உன்னிடத்தில் தேவை ஒரு முத்தம். ஐயா, நீங்கள் எத்தனை முறை என்னிடம் எடுத்துரைத்தாலும் உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது ஐயா. முடியாதையா, முடியவே முடியாதையா. உன்னை பார்க்கும் போது எனக்கு முடியாம இருக்குது. அதை யாரு பிரிச்சாரோ காத்திருக்க வேண்டாம் ஐயா. ஒரு அரக்கன் ஐயா. நானோ தேவலோக மங்கை. உங்களுக்கும் எனக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாதையா. நான் தேவலோகம் செல்ல வேண்டும். என்னை விட்டு விடுங்கள் ஐயா. ஒரு முத்தம் ஐயா, நீங்கள் எத்தனை முறை என்னை எடுத்தாலும் உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது ஐயா. உன்னை பார்க்கும் போது எனக்கு வந்து பாட்டா வந்து என்ன உன்னை பார்க்க எனக்கு காதல் மோகம் அதிகமாகி தெரியுமா? கொள்ளை 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 என்ன சொந்த வெச்ச வேலை கொல்ல கொல்ல எல சொக்க வெத்தவளே அந்த வாழ தொப்பிலே என்ன வளர்ச்சி போட்டவள் அப்படியே வளர்ச்சி போட்டவளே கொல்ல கொல்ல கொல்லி என்ன சொக்க வெத்தவளி அந்த வாழ தொப்பினிலே என்ன வளர்ச்சி போட்டவள் அப்படியே வளர்ச்சி போட்டவள் ஒரு பெண் என்றால் தாயாகவோ அல்லது தமக்கையாகவோ நினைக்க மாட்டீர்களா? உங்கள் இச்சைக்கு இணங்கும்படி என்னை இப்படி இது முறையா? நாயே வந்த வழி முத்தம் முதட்ட பார்த்து முத்தம் ஒண்ணு கேட்கும் போது சொல்வதை கேளுங்கள் ஐயா.
கடைசியா கேட்கிறேன் ஒரு முத்த தர முடியுமா முடியாது எத்தனை முறை என்னிடம் கேட்டாலும் உங்கள் இச்சைக்கு என்னால் இணங்கவே முடியாது. எதிர்த்து பேசுகிறாடா அது என்னடி ஏதோ பேசுறா பாவி சண்டாளா சதிகாரா நாசக்காரா மோசக்காரா நானா ஒரு பெண்ணு பாராமல் இப்படி என்னை சாட்டை கொண்டு வேட்டை அடிக்கிறாய். அலைகடல் துருமை போலானதே என் ஆனந்த வாழ்க்கை பறிபோனதே. ஆனந்த வாழ்க்கை பறிபோனது அலைகடலில் துரும்பை போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலைக்கடலில் துரும்பு போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது. இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாயோ நேரிலே. இறைவா இருக்கின்றாய் உலகிலே, இருந்தால் வருவாய் எதிரிலே. இறைவா இருக்கின்றாய உலகிலே இருந்தால் வருவாயோ நேரிலே. இருந்தால் வருவாயோ நேரிலே. அலைக்கடலில் துரும்பு போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது. இறைவா 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 பெண்ணாக பிறந்தது நான் பாவமா அதனால் எனக்கு பெண்ணாக பிறந்தது தான் பாவமா அதனால் எனக்கு அதனால் இலக்களித்த சாபமா அலைக்கடலில் துரும்பு போல ஆனதே ஆனந்த வாழ்வு பறிபோனது. பாவி, நான் எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் என்னை அடியோடு கடைசியா கேட்கிறேன் ஒரு முத்த தர முடியுமா முடியாது ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா ஆரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ இது யாரோ இது யாரோ
ஐயா நீங்கள் எத்தனை முறை என்னை சாட்டை கொண்டு விட்டீர்களோ என் உயிரையே மாய்த்தாலும் உங்கள் இச்சைக்கு என்ன ஐயா எனக்கு கிடைக்காத எந்த பொருளா உலகில் இருக்கக்கூடாது. இப்பதான் உன்னை என்ன பண்ண போறேன்? மாட்டானுங்களா? துணிவுங்களா? பழுதுவிடு என்றால் முட்டாள்தனம். ஒரு ஆண் மகனாக இருந்தால் உன் வீரத்தை ஒரு ஆண் காட்ட வேண்டும். போனதனமாக பெண்ணுக்கு ஒரு வீர கட்ட ஆண் மகனா ஒரு பொம்பளை நாமெல்லாம் கட்டி குட்டி கொண்டவனுக்கு ஆவாது. நீ நாடா ஒரு ஆண் மகன் என்றால் ஒரு பெண் மகன் தான் மறைக்க வேண்டும். இதுதான் நீ உலகில் பண்பாடு. ஆமாண்டா, ஒருவனுக்கு ஒருத்தியாக வாழ்க்கை வாழ வேண்டும். எனக்கு அவன் வச்சுட்டான்டா. என்ன இது? இது ஒரு வனவாசகம். இந்த வனவாசகத்தில் கட்டி கதறுகின்றாய். யார் இந்த உன் மனைவி என்றாய்? உன் மனைவி என்றால் உன் இல்லத்தில் வைத்துக் கொண்டு அவளுக்கு நீ இன்பமாக இருக்க வேண்டும். என் பொண்டாட்டி அடிப்பேன், அவளை தூக்கி போட்டு வெட்டுவேன். அதை கேட்க தெரியாதா? அவன் என் பொண்டாட்டிடா, அவன் என் மனைவிடா. இந்த இடத்துல என் குடும்ப சாண்டிக்கு நீ ஏன் வர? அப்படி என்றால் அந்த பெண்களை செலுத்தின்றேன். அவர் உன் மனைவி என்றால் இந்த இடத்தை விட்டு இப்போதே செல்கின்றேன். மனைவி இல்லை என்று உரைத்து விட்டால் இதே உன் உயிராகப்பட துண்டித்து ஓடிவிடும். சென்று பார்த்தால் அந்த பெண் கத்தி கதறுகின்றாள், அழுதுகின்றாள். சுவாமி, அவன் யார் என்று தெரியவில்லை. இந்த மரபணு சோழனை நான் அழகாக ஆகின்றேன். என்னை பின்தொடர்ந்து வந்து அந்த பெண்ணை கற்பழிக்க வந்தவனா? அவன் பயத்துல பயப்படுறாடா. அப்படி பயத்தில் என்றால் நான் வந்து விட்டேன். எங்கெல்லாம் அதர்வம் நடக்கின்றதோ அனைத்தையும் தட்டி நிலைநாட்டக்கூடியவன் நான். அப்பேற்பட்ட வர்க்கத்தில் பிறந்தவன். சொல்கின்றேன், உனக்கு உயிர் மீது ஆசை இருந்தால் இதே விட்டு ஓடிவிடு. உனக்கு சின்ன சிறிய பையன் வந்தது தவறு என்று காலில் மன்னிப்பு கேட்டு ஓடிவிடு. உமக்கு நான் உயிர் பிச்சு அளிக்கின்றேன். இல்ல அவனை ஒரே போடு. என் வாழ்க்கையில் நான் மின்வைத்த காலை ஒருபோதும் பின்வைத்தது கிடையாது. அப்பேற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவன். சொல்வதை கேள், என்னுக்கு வீண்பானம் வேண்டாம். சின்ன பையனே, வந்தது தவறு என்று ஓடிவிடு. போன விட்டு விட்டுற ஓடா. நான் போவதா? எனக்கு நீ விட்டுடா. ஆமாடா. அதுல குட்டிட்ட நாயப்போ என் முன்னே கொடுக்கின்ற அந்த போர் உருகிடுவேன் புள்ளையை புனை வந்து வெல்லுமா? புளிய போன வெல்லுமா? அந்த புனைய புளிக்க சொல்லுமா? உந்தலை 10 கோல் ஆக்குவேன். அதுபோல் இருக்கின்றது என்னிடத்தில். எவ்வளவு கர்வமாக இருந்தால் என்னிடத்தில் அதாடே வழியா அந்த உந்தனுக்கு இந்த கர்வம். இந்த கர்வம் என்ன முறையில் வந்தது? உந்தனுக்கு இந்த கர்வம் எந்த முறையில் வந்தது? அட்டராசு கேட்கிறவங்க காலகளே இல்லாரா? முடியாமல் பால் போய் தொடு வைந்தால் நீ எங்கு சென்றாலும் விட மாட்டேன். இப்போது பெண் வைக்கின்றேன். அதுக்கு முன்பாக பெண்மணி பார்க்க வேண்டும்.
தப்பாச்சிட்டானா அவங்க கேக்குறாங்க பாருங்க, எந்த நாடு எந்த ஊரு கேக்குறாங்க. எந்த நிலையில் உள்ளேன் ஐயா? ரொம்ப பயந்துட்டாங்க, ரொம்ப பயப்பட வச்சிட்டான். வணக்கம் ஐயா, தாங்கள் யாரையா? தெய்வம் போல் வந்து என் உயிரை காத்திருந்தேன், காத்தீர்கள். தாங்கள் யாரையா? அம்மா, நான் யாருன்னு கேட்கின்றேன் அல்லவா? ஆமாம் ஐயா. இதுதான் மணிபுரி நாடு. இந்த மணிபுரி நாட்டில் மணிவாளர்கள் வாழ்ந்து வருகின்றேன். அப்படியா? தந்தை சின்னஞ்சிறு வயதிலே என்னை பிரிந்து விட்டார்கள். ஒரு நாட்டுக்கு மன்னனாக என் தந்தை வாழ்ந்து வந்தார். அப்படியா? என் தந்தையை நாடு உங்களுக்கு எவருக்கும் இல்லை என்று சொல்லாதவர் என் தந்தை. அவருக்கு மகனாய் பிறந்தவன் நான். எங்கெல்லாம் அதர்மம் நடக்கின்றதோ அனைத்தையும் தட்டி நிலையற்றக்கூடிய பண்புள்ளவன். பார்த்து என் நாட்டில் பார்த்தால் ஒரு பெண் ஆடிப்பால் நினைத்தேன். ஆனால் உன் பெண் கொண்டு வசனம் வந்தான். என்ன நடக்கின்றது பொறுத்து பார்த்தேன். உன் கற்பை சூழல்தான் உன்னை காப்பாற்றிய தெய்வம் போல் வந்து என்னை காத்திருக்கிறேன். காப்பாற்றி விட்டு என் கவலை முடிந்துவிட்டது. ஐயா, நான் யார்? நான் எந்த ஊர்? வேண்டாம் அம்மா, உன்னை காப்பாற்றி விட்டு அதுவே போதும். நான் சென்று வருகிறேன். ஐயா, நான் சொல்வதை கேளுங்கள். சற்று இந்த புறம் பாருங்கள் ஐயா. அந்த புறம் வேண்டாமா? வேண்டாம் ஐயா. நான் இதுவரை எனக்கு நினைவு தெரிந்த நான் எந்த ஆண்மகனையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. தெரிந்தோ தெரியாமலோ நான் உங்களை பார்த்து விட்டேன். கூட அவங்கன்ற போகிறியா? இல்லையா ஐயா, நான் யாருக்கு தெரியுமா? யாரம்மா? நான் சாதாரண பெண்மணி அல்ல. சாதாரண பெண்மணி இல்லையா? ஆமாம் ஐயா. நான் சாதாரண பெண்மணி அல்ல. நானோ தேவலோகத்தில் நாட்டியம் ஆடக்கூடிய நாட்டிய மாதர்களில் அரம்பா என பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் ஐயா. ஆமாம் ஐயா. அந்த தேவலோகத்து நாட்டியமாடிக்கூடிய நாட்டியத்தில் சிறந்தவன். ஆமாம் அருமை ஐயா. என்று உரைப்பார்கள். நாட்டியத்தில் மட்டுமல்ல, அழகிலும் சிறந்தவன் அந்த அரம்பையே. ஐயா, அப்படி இருக்க தேவ கோமலியின் மனைவி இந்திராணி அம்மாவிற்கு பிறந்த நாளுக்காக பாரிஜாத மலர்களை பறித்து வர வேண்டும். வருடத்திற்கு ஒரு நபர் செல்வார்கள் பூலோகம். இந்த வருடம் என்னோட முறையானது. அதனால் நான் பூலோகம் வந்தேன். பாரிஜாத மலர்களை பறித்து செல்வதற்காக வந்த பொழுது அந்த கொடிய அரக்கனிடம் சிக்கிக் கொண்டேன். அந்த கொடிய அரக்கனோ அவன் இச்சைக்கு இணங்கும்படி என்னை அரியோதனமாக அடித்து சித்திரவதை செய்தான். நல்ல வேளை நீங்கள் வந்து என்னை காத்தீர்கள் ஐயா. பரவாயில்லை அம்மா. தேவலோகத்து ஒரு பெண்ணினை கற்பை காப்பாற்றி இந்த பூலோகத்திற்கு எவ்வளவு பெருமை. தெரிந்தோ தெரியாமலோ நாம் இருவரும் சந்திக்கும் கட்டாயம் நேர்ந்தது. அம்மா, நீ வந்து அதற்காக தேவேந்திரன் காத்தோடிப்பார். ஐயா, நான் சொல்வதை ஓரிடம் செவி கொடுத்து கேளுங்கள். தெரிந்தோ தெரியாமலோ நாம் இருவரும் சந்திக்கும் நிலைமை நேர்ந்தது. நான் இதுவரையிலும் எந்த ஆண்மகனையும் சந்தித்தது கிடையாது. பூலோக வாசிகளையும் நான் பார்த்தது கூட கிடையாது. நான் தங்களை பார்த்தேன். தங்களால் தான் என் கற்பு மீண்டும் என்னிடம் வந்து சேர்ந்தது. அதனால் நீங்களே என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஐயா. உன் கற்பை காப்பாற்றிய முன்னை நான் நானோ ஒரு பூலோகவாசி. உனக்கும் எனக்கும் ஏறி வைத்தாலும் எட்டாது. சொல்லுக்கே வந்த வழியை பார்த்து சென்று விடம்மா. ஐயா, இப்படி முடிக்கிறீர்களே, இது முறையா? எதற்காக என்னை காத்தீர்கள்? நான் அந்த அரக்கனிடமே என் உயிரை மாய்த்தீங்களா? இந்நேரம் என் உயிர் பிரிந்திருக்கும் அல்லவா? ஆமாம் ஐயா. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் இதே இடத்திலே என் உயிரை நான் மாய்த்துக் கொள்வேன். முதலுக்கே பலத்து வரும் எனது வாழ்க்கை ஐக்கிடாதம்மா. நான் வளர்ப்பரோ வாழ்க்கை அழித்திடாதம்மா. நான் மாடியாக இருக்க வேண்டம்மா.
சொல்வதை கேள். உன் எண்ணத்தை மாற்றி சொல். ஐயா, உங்களுக்கும் என் மீது ஆசை உள்ளது. நீங்கள் எதற்காக தெரியுமா வேண்டாம் என்று வைக்கிறீர்கள்? எதற்காக? நீங்களோ பூலோகவாசி, உண்மையாலுமே. நானும் தேவலோக மங்கை. உனக்கும் எனக்கும் எப்படி ஏணி வைத்தால் கூட எட்டாது. அதனால்தான் நீங்கள் வேண்டாம் என்று உரைக்கிறீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள் ஐயா. அதனால் உன்னை நான் காதலிக்க திருமணம் செய்யணும். ஆமாம் ஐயா. அதான் ஆசை. ஆமாம் ஐயா. உன்னை திருமணம் செஞ்சிடும். ஆமா. நான் கட்டியா? ஆமா. அதான் சார். ரம்பா, எப்படி தெரியுமா? ரம்பா, அழகே பிரம்மணினோ கொடுத்து போயிருந்தேன். அழகே பெருமதினம் உமது கொடுக்க சொல்லுவது சத்தியங்கள் மனதையாக நடுவது என்னாச்சு நீ கேளம்மா எப்போது நீ சொல்லம்மா அழகே பெருமதினம் உமது கொடுக்க சொல்லுவது மகளாக வேண்டுமென்று நடக்கும் நடக்கும் நான் கூட சொல்கிறேன் அழகே பெருமதினம் உமது கொடுக்க சொல்லுவது மனதையாக நடுவது என் மனதில் எவ்வளவு ஆசைகள். என்ன பண்ணுவது? நீ ஒரு தேவலோகத்தில் இருந்தால் ஒரு ஆண் இன்றைக்காக ஒரு பெண்ணுக்கு எழுதிடுவான். எனக்கு ஆசை இல்லையா ரம்பா? உங்களுக்கு மட்டும்தான் ஆசை இருக்குமா? என் வந்து எவ்வளவு ஆசை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எப்படி ரம்பா? எப்படியா? அக்கா, கூவுற கோயிலும் சேவல பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா மயங்கிடலாமா? கோயிலே சேவல பாட்டு படிக்கிற பாட்டு கொஞ்சம் பாட்டு சொல்லு கேட்டு ஆமா மழங்கிடலாமா ஆமா மழங்கிடலாமா அக்கா, அந்த கூவுற கோயில சேவல பார்த்து படிக்குது பாட்டு. நீங்க பதில் சொல்ல கேட்டு மாமா மயங்கிடலாமா? ஏ மாமா
மூச்சில சுகலம் பக்கம் வரும் நேரத்தின் முத்தமிடும் நீ போனாத நீரு நான் தானம் மாமா மயங்கிடலாமா குவப்பில கேப்ப பாட்டு படிப்பது பாட்டு கொண்ட போட்டு சொல்ல கேட்டு மாமா மழகிடலாமா ஏ மாமா மழகிடலாமா என்னங்க அது மட்டும் கிடையாதுங்க எப்படி தெரியுமா உங்க பூவை எடுத்து உன்னை காதலித்து பார்த்தேன், உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள பார்த்தேன். ஆனால் இதன் பிறகு உன்னை திருமணம் செய்ய மாட்டேன், உன்னை காதலிக்கவும் மாட்டேன். ஏதோ நான் பூலோகவாசி என்று என் மீது காதல் மோகம் நினைத்தேன். இப்பொழுதே பார், நான் பூலோகம் செல்கின்றேன். உன்னால் என்ன பண்ணவும் பார்த்து எங்கு சென்றீர்கள்? என்னை கண்ணன் தலைமையில தயக்கி விட்டு எங்கு சென்று விட்டீர்கள்? நீங்கள் எங்கு சென்றாலும் நான் விட மாட்டேன். இப்பொழுதே பார் மாறா. என்னை காதலிப்பாக சொல்லிவிட்டு என்னை ஏமாத்தி விட்டு சென்று விட்டாயா? இப்பொழுதே பார், என் மந்திர தந்திரத்தை சாதாரண பெண்மணி கிடையாது, நானோ தேவலோகத்து பெண்மணி. இப்பொழுது அவர் மாறனாக இருந்த உன்னை மாலையாக்கி என் கழுத்திலே போட்டுக் கொள்கிறேன். ஓ இன்று என் மனைவிக்கு பிறந்த நாள் விழா. ஆமா, தேவலோகத்தில் இருந்து பூலோகம் சென்றார்கள் மலரை கொண்டு வர. இதுவரையிலும் யாரையுமே காணவில்லை. அரம்பா வலுவார் என எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றேன். வருகின்றன பாருங்கள். வர வேண்டும், வர வேண்டும். மலர்களை கொண்டு வந்து விட்டாயா? ஆமாம் சுவாமி. அதற்கும் தாங்கள் உரைத்த பிரகாரம் பூலோகம் சென்று பாரிஜாத மலர்களை பறித்து அறமாக தொடுத்து தங்களிடத்திலே கொடுப்பதற்காக ஓடோடி வந்தேன் சுவாமி. அருமை அருமை. அதை ஓரமாக வைத்து விட்டு வா. இதை பார்த்தாயா? பிறந்த நாள் விழா காண தேவலோகத்திலே தேவரெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். வந்தவரெல்லாம் அமர்ந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். சுவாமி, அவர்களுக்கு கண்ணுக்கு விருந்தளிக்க வேண்டும். ஆமாம் சுவாமி. எப்படி தெரியுமா? இந்த தேவலோகத்திலே நீ ஆடி பாட வேண்டும். அப்படியா சுவாமி? அவர்கள் பார்த்து மகிழ வேண்டும். அதுதான் இன்று உன்னுடைய கடமை. சுவாமி, எப்பொழுதுமே தேவலோக நாட்டிய மலர்களே பாடுவதும் ஆடுவதுமாக இருக்கிறது. ஆமா, அதனால் இன்று ஒரு போட்டியாக வைத்துக் கொள்ளலாம் சுவாமி. எப்படி? எப்படி தெரியுமா? உங்களது குதி சரியாக இருந்தால் என் கால்கள் உங்களுக்கு ஜதிக்கு இணையாக நான் நாட்டியம் ஆடுகிறேன் சுவாமி. உண்மையாக இருக்கின்றது. நான் சுதியோடு பாட வேண்டும். ஆமாம் சுவாமி. நீ கழித்தவராமல் ஆட வேண்டும். ஆமாம் சுவாமி. அருமையான போட்டி இது. அப்படி என்றால் நான் சுதி தவறாமல் பாடுகின்றேன், நீ தவறாமல் நாட்டியம் ஆடுவேன் சுவாமி. அவ்வளவுதானே? தாங்கள் சுதி தவறாக பாடினால் நான் கழி தவறாக நாட்டியம் ஆடுவேன். ஆகட்டும். அப்படியா? என்றால் ஆடுகின்றான் ஆட்டத்தின் பாவை ஆடுகின்றான் ஆருயிரி அன்பே என்னன்பே ஆடுகின்றான் ஆடுகின்றான் அதற்கு சிறந்தவள் ஆடுகின்றான் அந்த சிறந்த
ஆமா, இதனால் இப்படி சகித்தவரி சுவாமி உங்களது சுதியில் தான் பிழை இருக்கிறது. அதனால்தான் வெடித்தவரை கீழே விழுந்து விட்டேன். என் சுத்தியில் பிழையா? என் நடனத்தின் மீது தங்களுக்கு சந்தேகமா? ஆட்டத்தில் சிறந்தவள் அரம்பா என்று பெயர் எடுத்தவள் நீ. ஆமாம் சுவாமி. நானோ சுதி தவறாமல் பாடுவதிலே பெயர் எடுத்தவன் சுவாமி தேவ இந்திரன். உங்கள் சுதியில் தான் பிழை உள்ளது என்று நான் இருக்கிறேன். சரி போகட்டும், பழியை நானே ஏற்றுக்கொள்கின்றேன். மீண்டும் நீங்கள் மீண்டும் சுதி தவறாமல் பாடினால் நான் தலி தவறாமல் என் காதல் நாட்டியம் ஆடும். ஆகட்டும். ஆடுகின்றாள் ஆணையில் கலந்துடன் ஆடுகின்றாள் அண்ணன் அவளே நீ நான் ஆடுகின்றாள். இப்பொழுது என்ன சொல்கின்றாய்? சுவாமி நான் மீண்டும் மீண்டும் உரைக்கிறேன். உரைப்பாய். உங்கள் சுதியில் தான் பிழை உள்ளது. என் சுதியில்? ஆமாம் சுவாமி. என் நடத்தின் மீது சந்தேகமா? ஆணவம் பிடித்தவளே, நீ வரும்பொழுதே உன் மீது சந்தேகம் கொண்டு, ஆனால் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு பெண்ணாயிட்டே அப்படி என் இதுவரையிலும் விட்டு வைத்தேன். சுவாமி என் மீது சந்தேகமா? ஆமா. நான் என்ன தவறு செய்தேன் என்று என் மீது சந்தேகம் என்று வருகிறீர்கள்? காலம் காலமாக இந்த தேவ சபையிலே நீ நாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கின்றாய். ஆமாம். ஆனால் மாலை அணிந்து ஆடியதே கிடையாது. இந்த மாலை அணிந்து இன்று நாட்டியம் ஆடும் காரணம் சுவாமி மாலையா? இது மாலையா? இதன் மீது சந்தேகம்? ஆமா. நான் பாரிஜாத மலர்களை பறிக்கும் பொழுது சரி, இந்த பூ அனைத்தும் எனக்காகவே இன்று மலர்ந்த மலர்களாக உள்ளது. அதனால் மாலையாக தொடுத்து பறிந்து கொண்டேன். பரவாயில்லை. இது என்ன உள்ளது? பரவாயில்லை, பெண்களுக்கு பிடிக்குமே என்றுதான் இதுவரையிலும் விட்டு வைத்தேன். ஆமா சுவாமி. ஆகையால் மாலையை அகற்றிவிடு, அதன் பிறகு ஆட்டத்தை தொடங்கு. சுவாமி இந்த மாலையை நான் அகற்ற வேண்டுமா? ஆமா. இந்த மாலை என் கழுத்தில் இருந்தால்தான் இந்த மாலைக்கு மதிப்பு. ஆமாம் சுவாமி. அதை அகற்றிவிட்டால் எதற்காக சாமி அகற்ற வேண்டும்? ஏன் இதை எதற்காக அகற்ற வேண்டும்? அதை அகற்றித்தான் ஆக வேண்டும். அப்படியா? இந்த நாட்டிய முடிவடைய வேண்டும் என்றால், இந்த அவமானம் மீண்டும் மீற வேண்டும் என்றால் நீ மாலை அகற்றிவிடு, பிறகு நாட்டியத்தை ஆரம்பிக்கலாம். சுவாமி நீங்கள் எத்தனை எடுத்து வச்சாலும் இந்த மாலையை என்னால் அகற்ற முடியாது சுவாமி. முடியாதா? முடியாது. முடியாது என்றால் முடியாதா? இந்த தேவ இந்திரன். ஐயோ சுவாமி. ஆணவம் பிடித்தவளே. ஐயோ விடு. சுவாமி. மாலை சுவாமி. மாலை விடு. என்ன செய்கிறீர்கள் சுவாமி? மாலை அகற்றிவிட்டேன் பார்த்தாயா? சாமி. ஐயா, நானும் ஒரு பூலோகவாசி. பூலோகவாசி தேவலோகமான காரணம் யா கவனிக்க வேண்டாம். நானும் மணிபுரி நாடு. என்னை மாறன் அழைப்பார்கள். மணிபுரி நாடு மாறன் என்ற பெயர். ஆமா. தேவலோகம் எப்படி நீ வந்தாய்? பார்த்தாயா அரம்பா? நீ அரம்பாகப்பட்டவன் பூலோகம் வந்தால் மாலை பறிப்பதற்காக, மலர் பறிப்பதற்காக ஒரு பொடி அசுரன் இவன் கற்பை சூறையாடி வைத்தான். அப்படியா? இவன் கற்பை காப்பாற்றினால் அவன் என் மீது காது மோகம் கொண்டான். வேண்டாம் வேண்டாம் என்று மறுத்தேன். பிடிவாதம் பிடித்தாள். அதனால் எனக்கு கிடைக்காதவன் எவருக்கும் தேவன்று என்னை ஒரு மாலையாக்கி அவன் மார்பில் தாக்கிக் கொள்வான். அருமை, எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது. காப்பாற்றிய உன்னை காதலிக்க தோண்டினால் தேவலோகம் உண்மையிலே நீ காதலிக்க மறுத்தாய். மறுத்ததால் உன்னை மாலையாக்கி கழுத்திலேயே சூடி வந்து விட்டாள். ஆனால் தவறு உண்மையை கிடையாது. ஆகையால் நீ ஒரு நாட்டு இளவரசன், உன் மக்களை நீ காப்பாற்ற வேண்டும். வெற்றியோடு சென்று வா. பிடித்தவனே, நீ வரும்பொழுது
சந்தேகம் என்று உரைத்தேனே, அப்பொழுதே நரவாடை வீசியது. அதிலிருந்து சந்தேகம் பிறந்தது. சந்தேகம் போல் நீ ஒரு ஆணை மாலையாக்கி கழுத்திலே சுமந்து கொண்டு உன்னால் முழுசாக நாட்டியம் ஆட முடியுமா? ஆணவம் பிடித்தவளே, தேவர் மத்தியிலே அவமானமாகிவிட்டது. அப்படி என்றால் இனிமேல் உன்னை விடுவதில்லை. விடுவதில்லை. அறியாமல் தெரியாமல் ஏதோ தவறு செய்து விட்டேன் சுவாமி. அறியாமல் செய்த தவறாயுது. சுவாமி, என் தவறை நீங்கள் மன்னிக்க மன்னிப்பா? மன்னிப்பு என்பது வார்த்தையே இந்த தேவதனுக்கு அகாதை எடுத்துக் கொள்வேன். இனிமேல் இந்த தேவ சபையில் நீ வாழ அருகதையற்றவளாய் விட்டாய். ஆமா, இனிமேல் உன்னை நான் தொடமாட்டேன். உன்னை என் மனதிலே எப்படியெல்லாம் வைத்திருந்தேன். நீ ஒரு நாட்டிய வேதை என்றால் வைத்திருந்தேன். என் மனைவியை போலல்லவா என் மனதிலே உனக்காக கோட்டை கட்டி இருந்தேன். இந்த தேவந்தனை மறந்து என்று ஒரு மாநிலன் மீது காதல் கொண்டாயோ, அன்றே இந்த தேவலோகத்திலே நீ வாழ அருகதை கழித்தார். அதனால் பிறந்தது இந்த தேவந்தனுக்கு கோபம் உனக்கு கொடுக்க போகிறேன். அறியாமல் தெரியாமல் தெரிந்தவருக்கு எனக்கு எதிர்க்கிறது சுவாமி. பாவமா சுவாமி? பாவமா? நான் தன்னை எப்படி சுவாமி இருப்பேன்? அடி பாவி, எப்படி நீ வானின் மீது காதல் கொண்டாயோ அதே போல் என்னை விட்டு நீ பிரிய வேண்டும். கோடி அரக்கனுக்கு நீ மகளாக பிறக்க வேண்டும். கோடி அரக்கனுக்கு மகளாக பிறந்த நீ மீண்டும் ஒரு வானிலை காதலித்து அந்த காதலோர் நீ அடிபட்டு உதைப்பட்டு செத்து சீரழிந்து மீண்டும் இந்த தாராவது செய்ய வேண்டும். கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம். கொழுத்து ஓடி வர்றேன். நான் தங்களை பிரிந்து பூலோகம் மீண்டும் செல்ல வேண்டுமா? மாடினர்கள் படும் துன்பம் அனைத்தையும் வேண்டுமா? அனைத்து நிறைவேற்றி மீண்டும் தங்களிடம் வந்து சேர்வதா? சுவாமி, நான் தங்களை பிரிந்து எப்படி சுவாமி மீள்வார்கள்? சுவாமி, பிறப்பு கொண்ட பிறர்களே, நாடக கலா ரசிக மக்களே, தனம் பெறலாம், தானியம் பெறலாம், குபேர சம்பத்தும் பெறலாம். உண்மையாலுமே ஒருவருக்கு குபேர மனம் பொருந்த வேண்டும். அப்படி இக்கிராமக்காரர்கள், இவ்விழா குழல் அவர்கள், அவர்கள் சேர்ந்து எங்கள் கம்பெனியை பாராட்டி 1000 பக்கம் கொடுத்தார்கள். அது மட்டுமா, செங்கல்பட்டு மாவட்டம் ராஜ்குமார் ஐயா அவர்கள் கம்பெனி ஒப்பந்தம் செய்தவர்கள் எங்களுக்காக 1000 பொற்காசு கொடுத்தார்கள். அவர் குருமாவப்பட்டது ஆள் போல் செலுத்து முந்திய போல் ருசியாக இருக்க எல்லாம் அல்ல இந்த அங்காள அம்மன் அருட்களும் நன்றி வாய்க்கிறேன். நான் தங்களை பிரிந்து மீண்டும் பூலோகம் செல்ல வேண்டுமா? பூலோகம் சென்று மீண்டும் தங்களை வந்த வேண்டுமா? சுவாமி, அந்த சுமந்தி சுமந்தி
தவிக்க விடலாமா அந்த சுமந்து சுமந்து அல்லோ பகலோ நினது இன்னும் சுமக்க வைத்த மாதிரி என்ன தவிக்க விடலாமா என்ன தவிக்க விடலாமா ஐயா சுவாமி, அறியாம தெரியாம செய்த தவறுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்திருக்கிறீர்கள். எனக்கு ஒரு தாய் இருந்தால் இப்படி எல்லாம் நேர்ந்திருக்குமா? ஒரு தாய் இருந்திருந்தால், மகளே இந்த வழியில் செல்ல வேண்டும், இந்த வழியெல்லாம் நீ செல்லக்கூடாதம்மா என்று திருப்பிருக்கார். எனக்கு தான் தாயும் இல்லை தந்தையும் இல்லையே, எனக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா. ஓ அம்மா, அம்மா, 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மா, உன் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, உன் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாதத்துக்கு முன்னாலே இல்லாம சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்தே அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. ஓரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பொத்தி வளர்த்தே அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. எறும்பு அண்டாமே துதி தும்பு சேராமே தொப்பு கொடி அறுத்தெடுத்தே அம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா இந்த ரத்தத்தை எல்லாம் பாலா தூரத்து கொட்டி வளர்த்திட்ட அம்மா உங்கள் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா உங்கள் அன்புக்கு முன்னாலே ஆகாச சும்மா ஆக்காட்டி வெள்ள புடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்து அன்னாட குழ குடிச்சி நெல் சோறு பொங்கி கொடுத்து ஆக்காட்டி வெள்ள புடிச்சி அக்கண்ணா சொல்லி கொடுத்து அன்னாட குழ குடிச்சி நெல் சோறு பொங்கி கொடுத்து கலவத்தி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து திருவாணி சேர்த்து வச்சு கொண்டு வந்து கொடுத்து கொஞ்ச நேரம் காணல நாங்க பதறிப்பேன் அம்மா. கொஞ்ச நேரம் நாங்குமே கலங்கி விடும் அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்க பதறிப்பேன் கட்டம
வருத்தம் ஏற்பட்டு விட்டதுனா தெரியாதா உனக்கு? ஏய், என்னோடு பலகாண்டு வாழ்ந்தவள் அரம்பா. அவள் செய்த தவறினால் அவளுக்கு சாபத்தை கொடுத்து அவளுக்கு விட்டு அழைத்துவிட்டேன். ஆகையால் இப்பொழுது என் மனதும் வருத்தமாக இருக்கின்றது. நான் அமைதி கொள்ள வேண்டும். ஆகையால் நான் தனிமையிலே சற்று நேரம் ஓய்வெடுக்கப் போகின்றேன். நீ அவை காவலிலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவன் கையில இருக்கக்கூடிய வஞ்சிராயுதம் வேலூருக்கு கூட்டாடுவது. எங்க வந்திருக்கிறா? மெடிக்கல்ல விட்டுக்கிறேன். கும்பிடுவா அவசரப்பட பாக்குறாங்க தானே, அதுக்குள்ள அவசரப்படுற. ஐயா, நான் போய் கூப்பிட்டேன்னா கூட்டியா? அவன் ஏந்திருக்க மாட்டான், உட்காந்துக்கிறான். என் பேரை சொன்னியா? நான் போயிட்டு இன்னொரு அடி கூப்பிட்டா கூப்பிடுறேன். அரே கட்டிதான் போட்டு வையா. தேவேந்திரா, தேவேந்திர வணக்கம் அப்பா. பாவம் தேவேந்திரன்னா இன்னும் ஊர்ல தானே சரக்கு வாங்குறேன்னு தெரியல. 9 மணிக்கு குச்சிட்டு காலையில வரைக்கும் போட்டுருக்கு. அந்த கடை என்னதான் எனக்கு காட்டான். எப்ப போலாம்? இரு, அவசரப்படாத. பேசியிருந்தானே அவரு 9 வந்து கத்திக்கிட்டாரு. அவருக்கு ஒன்றும் தெரிய மாட்டேன். கத்தத்தை விட போறவன் கூட்டியா? சண்டை போடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். அவன் எதுக்குல என் பேரை சொல்லாண்டா. நீ உன் பேர் சொன்னா அதுக்கு மேல இருப்பான். பேரை சொல்றா. என் பேரை சொல்லி கூட்டு போறான். நீ ஒரு வேளை நீ போய் கூப்பிட்டு போற. நான் கூப்பிடுறேன் பாக்குறியா? தேவேந்திரா, அடே தேவேந்திரா, அடே தேவேந்திரா. சொந்த வீட்டில் ஏதோ நுழைந்ததை போல ஆர்ப்பாட்டம் செய்கின்றார். யாரா நீ? யாருக்கு தெரியல. நான் யாரும் தெரியாது. சொல்றா சொல்றா. நான் தான் முடிச்சுக்கு புளி போட்டு சத்தி கேட்டாங்க. அதே கேட்டாங்க. ஒரே குத்த குத்திடுவேன். யாரும் கேக்குற? என் தேவலோகத்தை நாடி வந்தவரை யாரா நீங்க? யார் நீ? தெரியாதுடா. அவர்தான் விந்தியபுரி தேசம். விந்தியபுரி தேசம். வீரபத்ரா சூரன். வீரபத்ரா சூரன். அவனுடைய காவலன் சிலிகுடி காசூரன். நீ ஆமா என்ன வேலை? அவங்க ஒரு பேர் வச்சுக்கணும் வந்து வெளில சொல்றாங்க. நான் ஒரு பேர் வச்சுக்க மாட்டேன். அது வந்து நல்ல பேர் அவனுக்கு தெரியாதா? அதனால சிலிகுடி காசூரன். வீரபத்ரா சுரனாக இருந்தால் அவன் தம்பியாக இருந்தால் எனக்கு என்ன? இங்க வர காரணம் வந்து தெரியுமா? வாங்க கேட்ட வா. எனக்கு காவலனா நீ இல்ல அவனுக்கு காவலனா? சம்பளம் தர மாட்டீங்க. மாசம் மாசம் டிமாண்ட் பண்றீங்க. எந்த ஐயா? காலையில ஐயா விட வாங்குறையா இல்ல அப்பா விட வாங்குறேன்னு பாக்கலாமா? நாங்க இந்திய தேசத்தை ஆளக்கூடிய வீரபத்ரா சூரன்.
விமல சித்தன் நான்டா சொல்லு அது நான் சொல்லத்தவல சொல்லு நாங்க எதற்கு வந்தோம் தெரியுமா எதுடா தரத்தில் இருக்கின்ற வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் சிரத்தில் இருக்கின்ற மணிமுடியம் ஆ. வெற்றி செல்வம் இருக்கிறோம் நாயமா கூட்டா போயிருவோம் இல்லன்னா அச்சு அனுப்பத்தா அச்சு அனுப்புவோம் உதவிக்கு தான் போய்க்கலாம் பாரு ஏய் பாருடா ஏய். நம்ம எவ்வளவு ஆனந்தம் நாங்க தெரியும் எத்தனை ஊர்ல அடி வாங்கிக்கிறோம் இந்த வடா இங்க அத பார்த்தாயா மலைபோல் கச்சரிக்கின்றதே எலும்பு கூடு ஏதோ ஒரு ஆயா ஒண்ணுக்கு போகுது நான் பாப்பேன் வேற எதையும் பார்க்க மாட்டேன் ஏய் கண்ணாடி மலைவாழ் காட்சியத்திலே எலும்பு கூடு இடைவோல் இந்த வஜ்ராயத்தின் மீதும் என் சிரசிலே அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது நவ ரத்தினம் பொருந்திய மணி மகுட இந்த மணிமாடத்தின் மீது ஆசைப்பட்டு வந்தவர்கள் அழிந்த அரக்கர்களடா அசுரர்கள் ஆமா அவதான் மலை போல் காட்சியளிக்கின்றது அனைவரும் எலும்பா தூங்குறாங்க அதை போல் இவன் இருக்கும் போதே பகிர்ந்தாகிறான் அவையால் வேண்டாம் மரியாதையா வந்தது தவறு என் பாதத்திலே விழுந்து மன்னிப்பு கேள் உயிரோடு அனுப்புறேன் உன் பாதத்தை நான் விட வேண்டுமா அதை இழந்தா நாங்க யார் அசுரகுலத்தை சேர்ந்தவர்கள் நீங்க தேவ பசங்க உங்களை அப்படியே விட்டு ஆட்டு 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 அசுரர்கள் வாழ பிறந்தவர்கள் இவனுங்க தேவர்கள் சாக பிறந்தவர்கள் நீங்க சிரிப்பு சிரிக்கிறாப்பா கமலாட்டி உங்களுக்கும் எங்களுக்கும் பல நாள் பகை என்ன பண்றோம் உன்னால பல நாள் பகை இருக்கு எப்படி பகை வந்தது தெரியுமா அது இருக்கின்றது மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாகவும் கொண்டு இதோ திருப்பார் கடலை கர 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 கரவென கடைந்தோம் பாண்டமா ஆமாண்டா அந்த கடந்ததால் அதிலே அமிலம் இணைத்தது அந்த அமிலத்தை ஆண்டவன் கருமை கிருபையால் இந்த தேவர்கள் அனைவருமே முற்றுவிட்டோம் ஆகையால் என்றுமே எங்களுக்கு முகை என்பதே கிடையாது எப்பொழுதுமே இளமையாகவே வாழ்ந்து வருகின்றோம் அதை கிடைக்காத அசுரர்கள் அன்று முதல் இன்று வரை அவர்களுக்கும் எங்களுக்கும் பகையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது அதனால அசுரர்கள் உட்கொண்டால் இறந்து விடுவார்கள் என்று தேவர்கள் உட்கொண்டீங்க ஆமாண்டா அதனால செம்டாயே ஏய், அதனால பகை நீண்ட நாள் பகை நீண்ட நாள் பகை இப்போதே முடிக்க வேண்டும் அந்த பகையை முடிக்க வேண்டும் என்றால் அந்த பல நாள் பகை இன்றே முடித்திட பல நாள் பகை இன்றே வாடா வாடா நாம செய்வோம் வாடா 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 நாம செய்வோம் வாடா இவன் அண்ணன் வீரபத்ராசுரன் இருக்கின்றான் அல்லவா அவன் இந்த செய்தியை நீ போய் அவனிடம் சொல்லணும் ஆமாண்டா தேவலோகம் எவன் வந்தாலும் இப்படித்தான் அழிந்தே தீர வேண்டும் ஆகையால் உன்னை உயிரோடு விடுறேன் இப்பொழுதே சென்று தேவலோகம் அங்கே அசுரன் சென்று அந்த வீரபத்ராசுரனுக்கு நடந்ததை சொல்லி வரட்டுமா இனிமேல் எவனும்